بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب. என்னோட பெயர் சத்யகுமரன். நான் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த திருக்குரான் ஏற்றிய ஆண்டு எப்போ, எழுதப்பட்டது எப்போ, சரி, அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா பகவத்கீதை பைபிளா அப்படின்னு தெரிய வரணும். இன்னொன்னு என்னன்னா, இது ரெண்டுத்துல உள்ள தவறுகள் இருக்குது அப்படின்னு என்னோட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நான் புரட்டி பார்க்கல. சரி. அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த திருக்குரானை ஏற்றிக்கலாமா அப்படின்றது என்னோட கருத்து. சரி. இது என்னோட நண்பர் என்ன சொல்லிருக்காருன்னா, நபிகள் நாயகத்துக்கு ஒளி வடிவமாக ஓதப்பட்டது, அதை அவருக்கு எழுத படிக்க தெரியாது, சோ இன்னொருத்தரை வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரஸ் மீட்ல இப்ப நீங்க இன்னைக்கு பேசுறதே சோ நான் வெளியில போக சொல்ல ஒரு சில வார்த்தைகள் விடப்பட்டிருக்கலாம், ஒரு சில வார்த்தை சேர்க்கப்படலாம். சோ அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி விடப்பட்டிருக்கலாம், சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி. அதாவது சகோதரர் இந்த திருக்குரான் சம்பந்தமாக கேட்கிறாங்க. அகில உலகத்திற்கும் உலக பொதுமறையாக இருக்கின்ற திருமறை குரான் எந்த ஆண்டு இறக்கப்பட்டுச்சு? நபிகள் நாயகத்துக்கு ஒளி வடிவமாக, ஒரு ஓசை வடிவமாக வழங்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை இன்னைக்கு நீங்க ஒரு தொகுப்பாக வைத்து இது இறைவேதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இதற்கு முன்பாகவே பகவத்கீதையும் பைபிளும் இறக்கி அருளப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா அதில் இல்லாதது இதுல என்ன இருக்கிறது, அல்லது அதுல முரண்பட்டு இருக்கிறது, சில முரண்பாடுகள் அந்த வேதங்கள்ல இருக்கிறது, மனித கரங்கள் படிந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் ஆய்வு செய்து விட்டு திருக்குரான் எந்த விதமான மனித கரங்களும் படியாம இருக்கிறது என்று நம்பி திருக்குரான் இறைவேதம் என்பதற்கு தகுதிதான் என்று நம்ம ஏத்துக்கிறதா இருந்தா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப திருக்குரான் என்பது ஓசை வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதுன்னு சொன்னா, இப்போ ஒரு பேச்ச கூட பாதுகாக்கிறதுக்கு ஒரு இன்னைக்கு நவீன டெக்னாலஜி இருந்து கூட பாதுகாக்க முடியாம இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் அன்றைக்கு ஓசை வடிவில் பெற்ற இறைவசனங்களை ஒண்ணு கூட கூட்டாம ஒண்ணு கூட குறைக்காம இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் இது எப்படி சாத்தியம் என்பதும் அவங்க கேட்கிறாங்க. பொதுவாக இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த புத்தக பெட்டகமாக இறக்கி அருளப்படல, அது ஓசை வடிவத்தில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. வானவர் ஜிப்ரில் அவர்கள் மூலமாக இறைவனிடமிருந்து இந்த இறை வசனங்கள் ஓசை வடிவத்தில் பெறப்பட்டு அந்த ஓசை வடிவத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எடுத்து சொல்லித்தரப்பட்டு நபிகள் நாயகம் அதை மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அதை மனப்பாடம் செய்து அந்த மனநத்தோடு நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்கள் என்ற சக தோழர்கள், தன்னுடைய நபி தோழர்களிடத்துல சொன்னார்கள். அந்த நபி தோழர்கள் அவர்களுக்கு பின்வந்த சமுதாயத்திற்கும் சொன்னார்கள். அவர்களுக்கு பின்வந்த சமுதாயம் என்ற அடிப்படையில 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இது ஓசை வடிவிலும் பாதுகாக்கப்பட்டு அந்த ஓசை வடிவில் உள்ள அந்த எழுத்து வடிவத்தை எடுத்து எழுதி புத்தக வடிவத்திலையும் இன்னைக்கு மெமரி கார்டுலையும் சிடிக்கள்லையும் டிவிடிகள்லையும் இன்ன பிற சாதனங்கள்லையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் கேட்கக்கூடியது, இதற்கு முந்தைய காலத்தில் தானே மற்ற வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குது, அதாவது பைபிள் பகவத்கீதை போன்ற வேதங்கள் இறக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அகில உலகமும் படைக்கப்பட்டது ஒரு ஆண் ஒரு பெண் மூலமாக. ஆதம் ஹவ்வா என்கிற இந்த 710 கோடிக்கு முன்னாடி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் மூலமாகத்தான் இந்த கோடான கோடி மக்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள். அந்த ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்றால், ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தவன், அந்த இருவரையும் படைத்தவன் ஒரு இறைவன் என்கிற தத்துவத்தை சொல்லி இருக்கக்கூடியது இஸ்லாம். அந்த தத்துவம் என்பதற்கு பிறப்பு காலம் எது? இந்த உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த தத்துவம் உருவாக்கப்பட்டுருச்சு. இந்த தத்துவத்திற்கு முன்னாடி வேற எந்த தத்துவமும் சித்தாந்தமும் போதிக்கப்படவில்லை. இதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இந்த வேதங்கள் வந்திருந்தாலும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தாலும்
அதற்கும் முன்னாடி ஆதிபிதாவாக ஒருவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாரே, அதிலிருந்தேயே ஒரு கடவுள்ங்கிற தத்துவம் உருவாக்கப்பட்டுருச்சு. மக்களை நெறிப்படுத்துவதற்கான பொக்கிஷங்கள் தான், வழிமுறைகள் தான் வேதங்களா வழங்கப்பட்டிருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்புகிற ரிக்கி, யசூர், சாம, அதர்வனா போன்ற வேதங்களாக இருந்தாலும், பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதங்களாக இருந்தாலும், இதை நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த பைபிள் என்ற வேதங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டு அது பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த பைபிள் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிளிலும் அந்த பகவத்கீதைகளிலும் அந்த ரிக்கியசு, சாம, அதர்வனா என்கின்ற வேதங்களிலும் அதே போல அந்த மனு தர்மம் என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் மனித கரங்கள் படிந்திருக்கிறது என்று நம்ம சொல்றோம். இது நம்ம சாதாரண ஒரு கருத்தாக்கமா சொல்லல, துல்லியமான ஆதாரங்களின் அடிப்படையில சொல்றோம். பைபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், அந்த பைபிள் என்ற வேதத்தில் பழைய ஏற்பாடு என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு புதிய ஏற்பாடு என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கிறார்கள். பெந்தகோஸ்த் இருக்கிறார்கள், புரோட்டஸ்டன்ட் இருக்கிறார்கள், ஜெகோவா விட்னஸ் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அனாரியன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இப்படியாக பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு பிரிவும் இருக்கிறார்கள். இதுல பைபிள் என்பது ஒரு பழைய ஏற்பாடு ஒன்று இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பழைய ஏற்பாடுதான் வேதங்களின் மொத்த பொக்கிஷம் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து இப்பொழுது புதிய ஏற்பாடு என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இது ஏன் பழைய ஏற்பாட்டுல பலதையும் விட்டு விட்டு புதிய ஏற்பாட்டுல இப்ப ஜிப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க என்று கேட்டால், அதில் நிறைய இடைச்சொற்களும் ஆபாசங்களும் கட்டுக்கதைகளும் முரண்பாடுகளும் சற்று உள்ளே பொருந்திப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப புதிய ஏற்பாடை பத்தி பேசுவோம். இப்ப புதிய ஏற்பாட்டை முழுமையாக இது இறைவனுடைய வேதம் தான் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டால், இல்ல, நாங்க சொல்ல வரல அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இதுல யோவான் என்கிற அத்தியாயம் இருக்கிறது, மத்தேயு என்கிற அத்தியாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அத்தியாயங்களை, குறிப்பா யோவான்கிற அத்தியாயத்துல சில வார்த்தைகள் இயேசுவை கடவுளாக சித்தரிக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இயேசு கடவுள் கிடையாது என்று அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களே சொல்கிறார்கள், இந்த புதிய ஏற்பாடு பைபிள் என்பது முழுமை அல்ல, இது ஆங்காங்கே கடற்கரை ஓரங்களில் சிதறி கிடந்த சில விட்டு பேப்பர்கள், அதை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதுதான் புதிய ஏற்பாடை தவிர இன்னும் சில தொகுப்புகள், இன்னும் சொல்ல போனால் இயேசு இதுதான் இது கிறிஸ்தவம் என்று சொல்லப்பட்டதல்ல புதிய ஏற்பாடு. இது அதற்கு பிறகு ஒரு நபரால், ஒரு போப் என்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதுதானே தவிர இதை எந்த ஒரு பைபிளாக இயேசு தன்னுடைய ராஜ்யத்தில் பிரசங்கித்த அனைத்தும் தானே எழுதி கொடுத்துட்டு போன வேதம் அல்ல. இது பிற்காலத்தில் வந்தவர்கள், அவர்கள் சீடர்கள் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, லூக்கா போன்றவர்களால் தொகுக்கப்பட்ட சுவிசேஷங்கள். அவங்க அங்கங்க எழுதி வச்சுட்டு போனாங்க, அதையெல்லாம் நாங்க தொகுத்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்க இவ்வளவு தொகுத்துதான் சொல்றீங்களே, இதுல ஒன்றுக்கு ஒன்று வரலாற்று முரண்பாடுகள் இருக்கிறதே அப்படின்னு கேட்டதற்கு, இது வரலாற்று முரண்பாடுகள் வந்ததற்கு காரணம் இது அவங்கவுங்க தொகுத்தது, ஒன்று சேர்க்கும் போது எங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்திருக்கிறோம் என்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதற்கு மூலமொழி என்ன என்றால் அதற்கும் ஒரு முரண்பாடு சொல்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்ல வைத்திருக்கிறார்கள், அதற்கு மூலமாக ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறார்கள், ஆங்கிலத்துக்கு மூலமாக கிரேக்கையும் ஹிப்ரு மொழியும் சொல்கிறார்கள். இரண்டில் எதை மூலமாக வைத்திருக்கிறீர்கள்? ஒன்றோடு ஒன்று முரண்படுகிறதே. கிரேக்க மொழியில ஒரு அர்த்தம் இருக்குது, ஹிப்ரு மொழியில ஒரு அர்த்தம் இருக்குது, ஆங்கிலத்துல ஒரு அர்த்தம் இருக்கிறது, தமிழ்ல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் உங்க வேதத்துல வருது என்று கேட்டால், இது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களால் அறிந்து சரியான புரிந்து உருவாக்கப்பட்டதுதானே தவிர இது துல்லியமான இறைவனின் வார்த்தை என்று எங்களால் சொல்ல இயலாது என்ற பதிலைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம கிறிஸ்துவ அறிஞர்களோடு பைபிள் இறைவேதமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு விவாதம் நடத்தணும். உங்க பைபிள்ல இவ்வளவு முரண்பாடுகள் வருதே பாருங்க. ஒரு இடத்துல 8 வயதில் இருக்கும் பொழுது யோயாக்கீன் என்கிற ஒருவர் ராஜாவானார் வருது, இன்னொரு இடத்துல 18 வயது இருக்கும் போது ராஜாவானார் வருது. ஒரு வேதத்துல முரண்பாடு வரக்கூடாதா இல்லையா? அப்படின்னு பாருங்க, ஒரு 18 வயசுன்னு இருக்கு, ஒரு இடத்துல 8 வயசு இருக்கு, எதுங்க சரின்னு கேட்கிறோம்.
பதில காணும். என்னன்னு கேட்டா, இல்ல அவர் 18 என்று தவறாக விளங்கி எழுதிவிட்டார். அப்போ இறைவேதம் என்பது தவறான கருத்தை எழுதலாமா என்று கேட்டால் பதில் இல்லை. அப்போ கிறிஸ்துவ அவர்கள் நம்புகிற வேதங்களில் இது போன்ற முரண்பாடுகள் இருப்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், துல்லியமான ஆதாரங்கள் அடிப்படையில். அது மாதிரி இப்ப மனு தர்மம் என்று வைத்திருக்கிறார்கள். அதுல சமஸ்கிருதத்துல கூட சொல்வார்கள், இம்ராக மனோசிய முகமாசித், அதாவது பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் தான் பிராமணன், பாகு ராஜன் யக்ருத, வைஷ்ணவன் சத்திரியன் தோளில் பிறந்தவன் தான், வைஷ்ணவன் இடுப்பில் பிறந்தவன், பத்வியாகும் சூத்ரோ அஜாயத, பாதத்தில் பிறந்தவன் தான், கால் பாதத்துக்கு கீழே பிறந்தவன் தான் சூத்திர என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரிக்கியசூர் சாமாதர்வானாவுடைய எந்த வேதத்திலையும் கூட கடவுள் மனிதர்களை இப்படி படைத்திருக்கிறார், 4 கூறாக படைத்திருக்கிறார், உயர்ந்தவர்கள் இவர்கள், தாழ்ந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லப்படவே கிடையாது. ஆனால் அதற்கு மாற்று கருத்தாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப தங்கள் தேவைகளுக்காக இப்படி சில மாற்று கருத்துகள் பொதிந்திருக்கின்றன என்று இன்னைக்கு சமூகம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், வேதத்திற்கென்று சில விளக்கங்களை சொல்கிறது. விளக்கத்தை சொல்லிவிட்டுத்தான் திருக்குரான் இறைவேதம் என்று நாங்க ஒரு சொல்றோம். என்ன விளக்கம் என்றால், இது நம்ம பேசுகிற வார்த்தை கிடையாது வேதம். நம்ம பேசுகிற பேச்சுக்கள்ல பல முரண்பாடுகளை எடுத்துடலாம். ஏன் எடுக்கலாம்? ஒரு மனிதன் 5 வருஷம் பேசுறான்னு வைங்களேன், அந்த 5 வருட பேச்சுக்களை நீங்க ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா 1008 முரண்பாடுகள் இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு மனிதனுக்கு முதுமை வரும். அந்த முதுமையின் காரணமாக முன்னாடி பேசினது மறந்திருப்பார், மெமரி பவர் லாஸ் ஆயிரும். இரண்டாவது காரணம், முரண்பட்டு பேசுவதற்கு பயத்தின் காரணமா பேசுவார். ஃபர்ஸ்ட் தைரியமா பேசியிருப்பாரு, காலப்போக்கில் கொஞ்சம் பயம் வந்ததுனால சொன்னதை வாபஸ் வாங்குவார். மூன்றாவது, ஒரு மனிதன் முரண்படுவதற்கு எதுன்னா, யாரையாவது கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இல்லாத இருக்கும்பார். இப்ப இன்னும் அன்னைக்கு இல்லைன்னா இப்ப இன்னைக்கு இருக்குங்கிறாரு, இவரை திருப்திப்படுத்த அர்த்தம், முரண்பாடு வரும். நாலாவது, ஒருத்தருக்கு முரண்பாடு வருகிறதுனா என்ன காரணம்? ஒரு மனிதர் ஒரு இடத்துல கவலையா இருப்பார், அவர் கவலையான சூழ்நிலையில் இருப்பார். அப்ப தன் கண் முன்னர் ஒரு தவறு நடக்கும், கண்டுக்க மாட்டாரு. அப்ப நம்ம நினைப்போம், போன வாரம் தான் இது தப்பு, கடுமையா திட்டி பேசினாரு, இப்ப அதை கண்டுக்காம இருக்கிறாரு. அவர் கவலையில் இருப்பதால் இந்த முரண்பட்ட நிலை. அப்ப ஒரு மனிதனுக்கு முரண்பாடு வருகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணகாரியத்தோடு வருகிறது. ஆனால் இறைவனுக்கு முரண்பாடு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் வேற மாதிரி மாத்தி சொல்வானே, ஆனால் அது இறைவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடாது, வார்த்தையா இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு தத்துவமா வைக்கிறோம். இறை வேதம் என்றால் முரண்பாடு இருக்கக்கூடாது, காலத்திற்கும் பொருந்தத்தக்க வார்த்தைகள் தான் அது இருக்கணும், எந்த விதமான இடைச்சொற்களும் இருக்கக்கூடாது, எந்த விதமான நீக்கலும் இருக்கக்கூடாது, நீக்கல் சேர்த்தல் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டுதான் திருக்குரான் இறைவனுடைய வேதம் என்று சொல்றோம். சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த வேதம் நபிகள் நாயகத்திடம் எப்படி ஒளிவில் சொல்லப்பட்டதோ, அதை நபிகள் நாயகம் எப்படி மனனம் செய்து கொண்டார்களோ, அது அன்று முதல் இன்று வரைக்கும் யாராலும் அதை முறியடிக்க முடியாத ஒரு வேதமாக இருக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதை வைத்து சொல்கிறோம்? இப்ப சகோதரர் நியாயமா கேட்கிறார், நம்ம பேசும் பொழுதே சில விஷயத்த கட் ஆயிடுது, சென்சார் ஆயிடுது, அல்லது வெளியே போகும்போது நான் பேசுறது ஒரு சாராம்சத்தை தான் நீங்க வெளியே போய் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையில ஒரு எழுத்து கூட துல்லியமா விட்டு விடாம எப்படி எது மனப்பாடம் செய்யப்பட்டு இன்னைக்கு இருக்குது, ஏன் அதுல 4 வார்த்தை விட்டுட்டாங்கன்னு சொன்னா என்ன, அல்லது 4 வார்த்தை சேர்த்திட்டாங்கன்னு சொன்னா எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்கறீங்க. இது என்னன்னு கேட்டா, நீங்க நம்ம பேசக்கூடிய எந்த பேச்சுக்களா இருந்தாலும் பேச்சுக்கு நாம் ஒரு மரியாதை வைத்திருக்கிறோம், அதற்கென்று ஒரு கவனத்தை வைத்திருக்கிறோம். நாம் சொல்லுகிற சில ஸ்டேட்மெண்டை அப்படியே பதிவு செய்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே தேசிய கீதம் பாடுவோம், ஜனகணமனன்னு சொல்லி பாடுறோமே, அதுல யாராவது ஒரு வார்த்தை விடுறோமா? எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அப்படி மனப்பாடம் பண்ணிருக்கிறோம், எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப யாராவது ஒருத்தர் ஜனகணமனாதி இப்ப மனகணாதி ஜனகணன்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னு தப்பு பண்றேமோ, ஸ்டார்டிங்ல ஏற்பட தப்ப டக்குன்னு கண்டுபிடிப்போம், என்ன இதுதான் மூலச்சொல், நீ இப்பொழுது மாத்துகிறாய் என்று நம்ம சொல்றோம். அப்ப ஒரு வார்த்தையை மனப்பாடம் செய்வதற்காக கற்றுக் கொடுக்கப்படுவது என்பது வேற, சாதாரணமாக போதனை செய்யப்படுவதற்காக சொல்லப்படுவது வேற. இப்ப நபிகள் நாயகம் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில தன்னுடைய 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அது 40வது வயசுல இறை தூதராக்கப்பட்டாங்க. அப்படி நியமிக்கப்பட்டு 40ல இருந்து 63 வயசு வரைக்கும் அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த சொற்பொழிவை இந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி இருக்கிறாங்க. அந்த 3/4 மணி நேரம் இப்படி எல்லாம் சொன்னாங்க என்று நமக்கு பாதுகாத்து சொல்லவே இல்லை. நம்ம சமுதாயத்துக்கு எது சொல்லல, அதையெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லல.
சொல்லும் வாய்ப்பில்லை. அதே நேரத்துல தன்னுடைய காலகட்டத்துல அவர்கள் வீட்டுல இருக்கும்போது இப்படி எல்லாம் காலையில வந்தாங்கன்னா சாயங்காலம் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ரெக்கார்டு போட்டு அவங்க காட்டல. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகமே சொல்லி இருக்கிறார்கள், லா தக்துபு அன்னி கைரல் குரான், மக்களே நான் இறைவேதம் என்று சொல்றதை மட்டும் என்கிட்ட கேட்கறதோட எழுதிக்குங்க, வேற எது எழுதிக்காதீங்கன்னு சொன்னார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறைவேதத்தை எப்படி எல்லாம் மக்களுடைய வசதிக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லி தந்த வழிமுறையில நன்கு மனப்பாடம் செய்ய திறமை உள்ள சிலரிடத்தில் சொல்லியும் கொடுத்தார்கள். அவர்கள் அதை திருப்பி ஓதியும் காண்பித்தார்கள். எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவரு திருப்பி சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீ கரெக்டா சொல்லிட்ட, போ நீ கரெக்டா சொல்லிட்ட. இப்படி நபிகள் நாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு என்று கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றுல இந்த ஒரு மிகப்பெரிய இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிளாக ஒரு அற்புதமாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தால் எப்படி சொல்லித்தரப்பட்டுச்சோ, நம்ம எல்லாம் அந்த எழுத்தை எழுதுறதை தான் யோசிப்போம், இதுல ஒரு எழுத்தை கூட்டி இருக்கலாமே, ஒரு எழுத்தை குறைச்சிருக்கலாமே நினைக்கிறோம். ஆனால் எந்த அசையில் சொல்லப்பட்டுச்சோ அந்த அசைவிலேயே எந்த மாற்றம் இல்லாமல் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் எப்படி அந்த திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தார்களோ அதே போல வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நம் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த முகமது இஷ்டத்துக்கு சேர்த்திருப்பார் அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை விடுபட்டிருக்கலாம் என்று வந்தால் அந்த திருக்குறானுடைய வார்த்தையினுடைய அர்த்தமே வீணாக போய்விடும். இது அரபு மொழியுடைய சட்டமே அப்படிதான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா திருக்குறானுடைய வசனங்கள்ல அரபு நாட்டுல ஒரு பிரிண்டிங் அடிக்கிறாங்க. 1990கள் அடிக்கிறாங்க. எப்படி பிரிண்டிங் அடிக்கிறாங்க? ஒரு பல்லாயிரக்கணக்கான திருக்குரான் பிரதிகளை ஒரு பிரிண்டிங் பண்ணி எல்லாருக்கும் இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரிண்டிங் அடிக்கிறாங்க. அப்படி பிரிண்டிங் அடிக்கும் போது 2வது அத்தியாயம், குரானுடைய முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, 2வது அத்தியாயம் அல் பக்ரான்னு எழுதியிருப்பாங்க. அந்த 2வது அத்தியாயத்துல ஒரு வசனத்தை கவனக்குறைவின் காரணமாக அப்படி அச்சிடும் பொழுது விடுபட்டு என்ன செய்யறாங்க, அடிச்சிடறாங்க. அந்த அச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகல, அச்சு வெளிவந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகல, உடனடியாக அரசாங்கத்துக்கு போன் மேல போன் போகுது, இதுல எத்தனாவது வசனத்தை நீங்க விட்டுட்டீங்க என்று சொல்லப்படுகிறது. உடனே அந்த பல்லாயிரக்கணக்கான பிரிண்டிங்கை பேன் பண்ணி அதை ஒதுக்கி விட்டு தான் புது பிரிண்டிங் அடிச்சு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் கோடான கோடி மக்களில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்களது உள்ளங்களில் இந்த திருக்குரான் வசனங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இது ஒரு மிராக்கிளா இருக்குன்னா, உலகத்துல இன்னைக்கு திடீர்னு ஒரு பெரிய அளவுல ஒரு அழிவு ஏற்படுதுன்னு வைங்களேன், அங்கங்க பத்தி எரியுதுன்னு வைங்க, திருக்குறானுடைய பிரதிகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, எல்லா பிரதிகளும் அழிஞ்சிருச்சு. இப்போ சில நாடுகள்ல தான் நம்ம வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள்ல வைத்திருக்கக்கூடிய அந்த இணையத்துல டேட்டாஸ் அத்தனையுமே ஒவ்வொரு நாடுகள்ல தான் பெரிய பெரிய சிஸ்டம் வச்சு பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அந்த நாட்டுல இருக்கிற சிஸ்டம் எல்லாம் வெடிச்சு செதறி போயிடுச்சு. நம்மள்ட்ட இருக்கிற மெமரி கார்டு எல்லாம் நம்பர் மாறி வைரஸ் ஆகி எதுவுமே அக்செப்ட் ஆகல. யாரிடத்திலும் திருக்குரான் பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் நம் சமுதாயத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளைஞன் தன் மனதில் எதை மனப்பாடம் செய்திருக்கிறானோ அதுவும், உலகத்துல இப்ப உதாரணத்துக்கு சூடான் நாட்டு, சூடான்ல ஒரு இளைஞன் அவன் தன் மனதில் சேகரித்து வைத்திருக்கிற குரானையும் கொண்டு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு எழுத்து ஒரு எழுத்து கூட கூடாது, ஒரு எழுத்து கூட குறையாது. இன்னும் சொல்ல போனா அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து கூடிச்சுன்னா அர்த்தம் விளங்காம போயிடும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து குறைஞ்சிட்டாலும் அர்த்தம் விளங்காம போயிடும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தை உச்சரிப்பை மாத்திட்டால் அர்த்தம் விளங்காம போயிடும். இப்ப நம்ம பள்ளிக்கூடங்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த லானா வைத்து சொல்கிறோம் என்று தெரியும். நம்ம யாராவது இந்த ஓடுற பள்ளி இருக்குல்ல அந்த பள்ளி வச்சு பள்ளிக்கூடம்னு சொன்னோமா, நம்ம இல்லன்னா இந்த இல்ல போட்டு தானே சொல்றோம். அப்ப எந்த இல்ல போடுறோம்னு நமக்கு தெரியுது, தெரியறதுனால பள்ளிக்கூடம்னு சொன்னா நீங்க எழுதுறதும் தப்பா எழுத மாட்டீங்க. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பிரச்சனை இல்லை. ஆனா அனைத்தான் இப்படி இருக்குல்ல, அனைத்தான்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்க, பள்ளிக்கூடம் என்பதற்கு 2 இல்லு வேறுபாடு வருது. அனைத்தான என்ன அர்த்தம்? ஊதி அணைத்தான், இதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். இந்த வினைச்சொல் கட்டி அணைத்தான், இதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். இப்ப ஊதி அணைக்கிறது கட்டி அணைக்கிறது வேற வேற செயல். ஆனா இடம்பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் அது. வார்த்தை ஒண்ணு, பயன்படுத்துறது வேற. ஆனா அரபு மொழியில பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ மிகச்சரியாக பயன்படுத்துவார்கள். ஒரு சின்ன உச்சரிப்பு மாறி போயிடுச்சு வைங்களேன், அர்த்தமே தப்பா போயிடும். இப்ப உதாரணத்துக்கு ஹலக்க அப்படின்னு அரபியில ஒரு வார்த்தை சொல்றாருந்தா படைத்தான் அர்த்தம்.
ஹலக்க அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன ஒரே மாதிரி இருக்குது. ஹலக்க ஹலக்க ஹா ஹா சின்ன வித்தியாசம் தான், ஒரு ராகத்துல வித்தியாசம் தான் சொல்லுவோம்ல. அரபு மொழியில ஹலக்கான சிறைத்தான், மொட்டை அடிச்சாங்க மலித்தான், மலித்தான் அர்த்தம். இப்போ இறைவன் வானங்களையும் பூமியையும் மலித்தான் அர்த்தம் வைக்கிறதா படைத்தான் அர்த்தம் வைக்கிறதா? படைத்தான் அர்த்தம் பொருந்தும். அப்போ இப்போ டக்குனு சுதாரிச்சிருவாங்க, இதுல ஹா என்றுதான் ஓதணும், ஹா ஓதக்கூடாது, கரெக்டா வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எழுத்து கூட இந்த முகமது அவர்கள் சுருக்கியோ அல்லது ஒரு எழுத்தையாவது முகமது அவர்கள் சேர்த்தோ இந்த மக்களுக்கு கொடுத்தாரையானால் அதுல என்ன லாபம்? நீங்க அதற்கு எப்படி யோசிச்சு பார்க்கணும்னா, நபிகள் நாயகம் அவர்கள் தன் 23 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களே தூதரா, அந்த தூதுத்துவ காலகட்டத்தில் இவர் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குன்னு நீங்களேன், சில விஷயத்தை சேர்த்திருக்கலாம். தன் சொந்த காரணத்திற்காக சில விஷயத்தை சேர்ப்பதாக இருந்திருந்தால் சேர்த்திருக்கலாம். எதுக்கு சேர்த்திருக்கலாம் தெரியுமா? நபியே, நீ மக்களுக்கு கூறும், உன்னிடத்தில் எந்த விதமான பொக்கிஷங்களும் இல்லை என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இறைவசனம் வருது. நபிகளை பார்த்து இறைவன் சொல்ல சொல்றான், மக்களை பார்த்து சொல்லு, என்ன பார்த்து இஸ்லாத்துக்கு ஓடோடி நீங்க வந்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு நினைச்சிடாதீங்க, ஏன்ட்டெல்லாம் ஒரு பொக்கிஷமும் கிடையாது, எனக்கு எந்த மறைவான ஞானமும் கிடையாது, நானும் உங்களை போன்றே ஒரு மனிதன் தான். குல் இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு இறை தூதரை பார்த்து இறைவன் சொல்ல சொல்லிட்டான். இப்ப இந்த தூதர் தனக்கு வசதியா இந்த வசனத்தை சேர்த்துக்கிறதா என்ன சொல்லியிருக்கணும்? மக்களே, நீங்கள் அனைவரும் எனக்கு சாஷ்டாங்கம் செய்யுங்கள், என் காலில் விழுந்து விடுங்கள், என் முகத்தை ஒரு முறை பார்த்துடுங்கள், சுபீட்சம் பெற்று விடுவீர்கள் சொல்லியிருக்கணும். இப்படி குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படல. அப்ப தன் வசதிக்கு ஏதாவது சேர்த்தாரா? நபித்தோழரும் கேட்டாங்க, இறை தூதரே, நாங்க பக்கத்து சில நாடுகளுக்கெல்லாம் போனோம், அந்த நாட்டில எல்லாம் பார்த்தா அந்த மன்னர்களை பார்த்துட்டு அந்த மக்கள் காலில் விழுகிறாங்க, உலகத்திலேயே காலில் விழுகிறாங்க, அதுக்கு தகுதியானவர் நீங்க தான், அதனால உங்க காலில் நாங்க விழுகிறோம் அப்படின்னு சிரமணிய தயாரா இருக்கணும் வராங்க. அப்ப நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க, படைத்த இறைவனை தவிர யாரு காலிலையும் உலகக்கூடாது, சிரமணிய கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய சுயமரியாதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் போதிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய 5 அறிவு இருக்கு பாத்தீங்களா, கண்ணறிவு, செவி அறிவு, பார்க்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, இந்த 4 அறிவு இருக்குதா, இதோடு சேர்த்து உணர்கிற அறிவும், அந்த உணர்கிறதை தூண்டுகிற மூளை இங்கதான் இருக்குது, அதையும் தாண்டி சிந்திக்கிற அறிவு அது இங்கதான் இருக்கு. இந்த 6 அறிவும் படைத்த ஒரு தன்மையாக இந்த தலை கிரீடம் இருக்கு பாருங்க, இந்த கிரீடத்தை இதை விட தகுதியான இறைவனுக்கு தான் பணிய வைக்கணுமே தவிர அதுக்கு சமமான எனக்கு பணிய வைக்காதீங்கிற ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் அவர்கள் மிக அழகா சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நபிகள் நாயகம் சேர்க்க நினைச்சிருந்தா இதை சொல்லி சேர்த்திருப்பாங்க. எங்காவது சேர்த்தாங்களா? ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் உள்ள போகும்போது சில பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க, நபிசுல்லாசன் சொல்றாங்க உட்காருங்க அத்தனை பேரும். ஒருவர் இப்படி வரும் பொழுது தனக்காக பிறர் எந்திரிச்சு நிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவாரே, ஆனால் அவர் நரக படுகொலியில தான் விழுவாரு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏன் இது சொல்றாங்க? நம்ம வரும்போது அடுத்தவன் நமக்காக எந்திரிச்சு நிக்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க என்று நபிகள் நாயகம் இது ஏன் சொன்னாங்க? அப்ப திருக்குறான்ல சில விஷயத்தை நபிகள் நாயகம் சேர்த்திருப்பாரு, ஆனால் தன் வாழ்க்கைக்கும் வசதிக்காகவும் வாழ்வாதாரத்துக்காக சேர்த்திருக்கணும். ஒரு இடத்துல தன் வாழ்க்கை அப்படி இல்லையே, தன்னுடைய ஒரு கீழே ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது, இது பொது நிதி சொத்துடைய பேரிச்சம்பளமாக இருக்குமோ என்று நான் பயப்படாவிட்டால் இதை எடுத்து சாப்பிட்டிருப்பேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுவரை நிதியில் இருக்கிற பொது நிதியில் இருக்கிற பேரிச்சம்பளமா இருந்து நான் ஏதாவது சாப்பிட்டு அதுல இருந்து திருடி சாப்பிட்டேன்னு பஞ்சாயத்து வந்துடக்கூடாது என்று நபிகள் நாயகம் பயப்படுகிறார்கள் என்றால் அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை? தன்னுடைய வீட்டுல விளக்கு இல்ல, தன்னுடைய வீட்டுல எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா என்கிற அந்த நபித்தோழிய பெண்மணி சொல்றாங்க, நான் படுத்துக் கொண்டிருப்பேன், உறங்கி கொண்டிருப்பேன், நபிகள் நாயகம் தொழும் போது சிரமணி இருக்காங்க, இப்படி குனிஞ்சு வருவாங்க, வர்ற நேரத்துல என் காலில் குத்தி விடுவாங்க, நான் கால் அப்படி மடிச்சுக்குவேன், இப்படி சிரமணிஞ்சிட்டு எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சிருவாங்க ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. அப்ப அந்த நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, நீங்க நபிகள் நாயகம் தொலை வரும் பொழுதே சிரமணிய வரும் பொழுது நீங்க காலை மடிச்சிருக்க வேண்டியதானே, அவர் காலை குத்தின பிறகு நீங்க மடிப்பீங்களா இப்படி கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்றாங்க, அன்றைய காலங்களில் எங்கள் வீடுகளை விளக்கே இருந்தது கிடையாது. யாரு? ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஆட்சி தலைவர், ஒரு இறை தூதர், அவருடைய வீட்டுல ஒரு விளக்கே இருந்தது கிடையாதுன்னு. அப்ப நபிகள் நாயகம் எதை சேர்த்துக்க விரும்பல? தனக்கு செல்வமோ சொத்துக்களையோ சுகபோகத்தை சேர்த்துக்க விரும்பல. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு பெரிய அழகழகான வசனங்களை சொல்றாங்களே, ஏன் இறைவன் நபிகள் நாயகத்துக்கு ஓசை வடிவத்தில் கொடுத்தான்? குர்ஆனை புக்கா கொடுத்துக்கலாம்ல, ஏன் ஓசை வடிவத்தில் கொடுத்தான் என்றால் இந்த உலகத்திற்கு இது இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை புரிய வைப்பதற்கு தான் கொடுத்தான்.
ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இறை தூதர், அந்த தூதரிடத்தில் ஒரு வேத வரிகள் ஓதி தரப்படுகிறது. அந்த தூதரும் மக்கள்கிட்ட இப்படி எனக்கு இறைவன் சொன்னான்னு சொல்லும் பொழுது, அந்த உலகத்துல அரபுலக இலக்கிய மேதைகள்லாம் இருந்தாங்க, இலக்கிய விற்பனர்களா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், இல்லையே முகமது நீ சொல்றதெல்லாம் அரபில சட்டத்திலே பொருந்தாத வார்த்தையில உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா யாராலும் ஆச்சரியப்பட, என்னடா இது எழுத படிக்க தெரியாத தூதர் இவ்வளவு அழகான முறையில பேசுறாரு, ஓதுகிறாரு, இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறத கரெக்டா சொல்றாரு, இது இவருக்கு தெரியாதுன்னா யாரோ சொல்லி தந்திருக்கிறார் என்று உலகத்திற்கு உணர்த்துவதற்கு தான் இறைவன் ஓசை விடுவதை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அதே நேரத்துல நபிகள் நாயகம் சேர்த்திருக்க நினைத்திருந்தால் சேர்த்திருக்கலாம், நீக்கி இருக்க நினைத்திருந்தாலும் சிலதை நீக்கி இருக்கலாம். திருக்குறான்ல சில விஷயங்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராகவே வருது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கண் தெரியாத ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சில ஒரு பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட இஸ்லாத்தை பத்தி அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கண் தெரியாத ஒருத்தர் சலாம் சொன்னதை ரசூலுல்லாஹ் கண்டுக்கல. நபிகள் நாயகம் கண்டுக்காம இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு கண் பார்வை தெரிஞ்சவங்க கூட சலாம் சொல்லும் போது ஒரு வேலையா இருக்காங்க போயிடுவான். கண் தெரியாதவர் நினைப்பாரு, என்னடா நிக்கிறோம், நபிகள் நாயகத்துக்கு குரல் கேக்குது, சலாம் சொல்றோம், பதில காணமே. முஸ்லீம்கள் மத்தியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சலாம் சொல்லி பதில் வரும்னு வைங்களேன், ஒரு பிணக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சலாத்துக்கு பதில் சொல்லிட்டாலே எல்லா சண்டையும் சச்சரவும் ஓஞ்சு போயிடும். சலாம் சொல்லி பதில காணமே அப்படின்னா நம்ம செஞ்சுட்டோம் என்கிற ஒரு பதட்டத்திலையும் வேதனை அவர் நிக்கிறாரு. அப்ப இறைவன் அதை கண்டிக்கிறான். திருக்குரான் வசனத்துல இப்படி இருக்குது. நபிகள் நாயகத்தை உலகத்துக்கு சொல்லவும் செய்யறாங்க. எப்படி அபச வத்தவல்லா, இறைவன் என்னை கண்டிச்சு ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான்னு மக்கள் சொல்றாங்க. நான் முகம் திருப்பி கொண்டேன், ஒரு கண் தெரியாது வரும்போது அவர்களோடு பேசாமல் புறக்கணித்து விட்டேன் என்று இறைவன் என்னை கண்டித்து இந்த வசனத்தை இறக்கிட்டாங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சொல்லலாமா? இறை வசனம் என்பதை நபிகள் நாயகமாக இணைத்திருப்பாரையானால் அல்லது நீக்கி இருப்பாரையானால் இந்த வசனத்துலவா நீக்கி இருக்கணும்? இது தன்னுடைய கண்ணியத்திற்கும் தன் தூதுத்துவ பணிக்கெல்லாம் இழுக்கால இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இந்த தூதர் நாம் சொல்லாத ஒன்றை இணைத்து சொல்வாரையானால் அவருடைய வழக்கரத்தை பிடித்து நாடி நரம்பையெல்லாம் அத்து விடுவோம்ங்கிற இறைவன். அப்ப எப்படி நமது வழக்கரத்தால் அவருடைய நாடி நரம்புகளை எல்லாம் அத்து விடுவோம்னு சொல்லி இறைவன் சொல்லுகிற பொழுது, அப்போ இறைவன் இறை தூதர் மிரட்டுறான். இந்த மிரட்டக்கூடிய இந்த தூதுத்துவத்துல எந்த குழப்பம் பண்ணிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை இருக்கு பாருங்க. இத ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட மறைச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? அப்ப சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய இஷ்டத்துல இந்த வேத வரிகள் இல்ல, அங்கிருந்து வந்தது அப்படி மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய இறை தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த போதனைகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த திருக்குரானுடைய வசனங்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் ஓசையில மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் புத்தக வடிவத்துல இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறான்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி ஓதுங்க, ஏன்னா நீட்டி ஓதுவதுதான் அந்த காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமா இருக்கும், எழுத்துல அப்படி எழுதியிருக்கிறாங்க, ஆனால் நீட்டி ஓதுவதுதான் மூலம், அதான் சரியான தத்துவம் என்று உலகத்துக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நோட்ஸ் கூட அதுல இருக்கும். அப்ப திருக்குறானை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டு வருவதால் தான் ஒரு எழுத்துல ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டாலும் சுட்டி காண்பிக்கிற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. நீங்க திருக்குறானை ஆய்வு செய்து பாருங்கள். இந்த முகமது அவர்கள் தன் சொந்த கூற்று அல்ல, சொந்தமாக இணைத்தோ சேர்த்தோ அல்லது நீக்கியோ உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை கண்டுபிடிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எல்லா காலத்துக்கும் பொதிந்து வரக்கூடிய ஒரு வேதமாக திருக்குறான் இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, திருக்குறானுடைய வசனங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு அரபு உலக தேச மக்களிடத்துல இறக்கி அருளப்பட்ட இந்த வேத வரிகளை பொறுத்த வரைக்கும் அங்க விஞ்ஞானமே இல்லாத ஒரு காலத்துல ஒரு வேத வரிகள் சொல்லித் தரப்படுது. விஞ்ஞானத்தை பற்றி ஒன்றும் அறியாத ஒரு தூதரிடத்தில் சொல்லித் தரப்படுது. அந்த தூதர் இன்னைக்கு நம்ம 2013 பேசிக் கொண்டிருக்கிற விஞ்ஞானத்தை பற்றி சொல்வதற்கு ஏதாவது ஒரு முகாந்தம் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதை அன்றைக்கு திருக்குறான் சொல்லி இருக்கிறது என்ற சில சம்பவங்களையும் செய்திகளையும் திருக்குறான் நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றதா இருந்தா, திருக்குறான்ல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இறைவன் சொல்கிறான், நீங்கள் வானம் பூமியினுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஃபன்ஃபிது, நீங்க என்ன செய்யுங்க, வானம் பூமியினுடைய எல்லைகளை கடந்து செல்லுங்கள். லா தன்ஃபுது இல்லா பி சுல்தான்,
அதற்கென்று தெளிவான ஆற்றல் இல்லாமல், சுல்தான் பவர், தெளிவான ஒரு ஆற்றல் இல்லாமல் உங்களால் வானத்தை கடந்து போக முடியாது, பூமியின் எல்லைகளை கடந்து போக முடியாது. அப்ப வானம் பூமியின் எல்லைகளை கடந்து நீங்கள் விண்ணில் பறக்க வேண்டும் என்றால் தெளிவான பவர் இருந்தால் போகலாம். குர்ஆன்ல ஒரு வாசகம் சொல்லப்படுது. இது பறக்க தெரியாத ஒரு சமுதாயத்திடத்தில் போய் சொன்னால் அந்த மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? என்னப்பா இது, நம்மளாம் பறக்கவே முடியாது, நமக்கு கூரையில் ஏறி கோழி பிடிக்கிறதே கஷ்டம், இதுல எப்படி வானத்துல பறக்கிறத பத்தி சொல்றீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல இந்த விஷயம் சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம், மனிதன் வானில் பறக்கிறான், விண்ணில் அந்த பூமியினுடைய எல்லைகளை தாண்டி போகிறான். எதை வைத்து போகிறான்? அதை வைத்து ஒரு கண்டுபிடி செய்யறாங்க. எந்த மாதிரி பண்றாங்க? அதாவது அந்த ஒரு தியரியை சொல்கிறார்கள், ஸ்பீட் வெலாசிட்டி. ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் பூமியை விட்டு அதிவிரைவாக, அவனை மிக அதிவிரைவாக பயணிக்கக்கூடிய, கடத்தக்கூடிய ஒரு புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பயணம் செய்யக்கூடிய வகையில் ஒரு பொருள் இருந்தால், ஒரு விண்வெளி பயணத்துக்கு தயாரான ஒரு பொருள் இருந்தால், அதன் மூலமாக அதிவிரைவான ஒரு வேகத்தில் பறந்து விட்டால், வேகம் என்றால் அவன் சொல்றான் ஒரு வண்டி போற வேகம் அல்ல, விமானம் போகும் வேகம் அல்ல, அதைவிட அதிக விரைவில் வேகம் போய்விட்டால் அதன் மூலமாக மிக அதிவிரைவாக பூமியின் எல்லையை தாண்டிவிட முடியும், வானத்தின் எல்லையை தொட்டுவிட முடியும் என்று இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் திருமறை குர்ஆன் அன்றைக்கு சொல்கிறது. நீங்கள் வானம் பூமியினுடைய எல்லையை தாண்டி போக விரும்பினால் போங்க, தெளிவான ஒரு பவர் இல்லாமல் உங்களால் போக முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும்? ஒரு மனிதனால் அது சொல்ல முடியுமா? அது இறைவனுடைய வேதம் என்பதால் தான் இது சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம கன்னி வெடி என்கிற ஒரு வகையான வெடி இருக்கிறது. பல கிராமங்கள்ல, காடு வகைகள்ல அந்த காட்டை அழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயன்படுத்துகிற அதிகமான வெடி என்னது? கன்னி வெடி தான். கன்னி வெடினாலே பார்ப்பது தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல போய் நின்றுட்டான்னா மாட்டிக்குவான், அவன் அடுத்து அந்த காலை எடுத்தான வெடிச்சிரும். அதான் கன்னி வெடி. இப்ப கன்னி வெடி எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகள் எதை பயன்படுத்தினாங்க? இப்ப உள்ள விஞ்ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். நாயை பயன்படுத்தினாங்க. நாய் தான் அந்த மோப்ப சக்தியை வைத்து கொண்டு தேடுது. அதை வச்சு கன்னி வெடியை தேடிட்டு வருதான்னு பார்த்தா வரல. ஏன்னா நாய் போய் அந்த கன்னி வெடி இருக்கிற இடத்துல போய் நின்றுது, காலை எடுத்துன்னு வெடிச்சிருது இல்ல. அப்ப நாய் இங்க கன்னி வெடி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலுடைய அழுத்தமும் வெடியை வெடிக்க செய்து விடுகிறது. அடுத்து என்ன பார்த்தா, நாயினுடைய காலில் வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது, போய் அந்த நின்னுட்டு காலை எடுத்தா வெடிச்சிருது. அதுக்கு பதிலா நம்ம நாயை விட எலி அனுப்புவோம்னு அனுப்புறான். எலியும் அதே மாதிரி அந்த மோப்ப சக்தியை சொல்லி கொடுத்து எலி அனுப்புறான். எலி போகுது, அந்த கன்னி வெடியில நிக்குது. இந்த இடத்துல கன்னி வெடி இருக்குன்னு சொல்றது திரும்பும்போது அது வெடிச்சு எதுறது. அப்ப என்ன பாக்குறான், எலியுடைய வெயிட்டும் அந்த கன்னி வெடி தாங்குது. அப்ப எலியோட வெயிட்டை விட கம்மியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவன் கண்டறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த பிராணி தன்னுடைய கூட்டை விட்டு எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணித்தாலும் மீண்டும் தன் கூட்டுக்கு வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மிக அதிவிரைவாக வரக்கூடிய சிஸ்டமேட்டிக், கம்ப்யூட்டரை விட சிஸ்டமேட்டிக்கா செயல்படுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று கண்டறிகிறான். அதுல கண்டறிந்ததால் தேனிக்குத்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது. எந்த திசையை நோக்கி போனாலும் மீண்டும் அதே திசை வழி, அதாவது எங்கேயோ வேடந்தாங்கல் பறவை சொல்றாங்கல்ல, எங்கிருந்தோ அது வந்தாலும், அலாஸ்காவிலிருந்து வந்தாலும், மெக்சிகோவிலிருந்து வந்தாலும், அது இங்க வேடந்தாங்கல் வந்து விட்டு மீண்டும் அங்கே சென்று விடும் சொல்லுவாங்க. அது எங்க சுத்தி அங்க சுத்தி எல்லாம் போகும், அதெல்லாம் விஷயம். எந்த வழியில போனோமோ அதே வழியில் திரும்புவது. அப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக் எதுக்கு இருக்கும் என்றால், இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்குறோம். கம்ப்யூட்டர் எப்படி வச்சுக்கிறான், ஒரு ஃபைல் ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணா அதுல இன் ஃபோல்டர் இருக்கும், அந்த இன் ஃபோல்டர் ஓபன் பண்ணா ஒரு ஃபைல் வரும், அந்த ஃபைல் ஓபன் பண்ணா ஒரு கோட் கிடைக்கும். இப்படி ஒரு ரூட் பை ரூட்டா போயிட்டு மீண்டும் நீங்க க்ளோஸ் பண்றது அப்படிதான் க்ளோஸ் பண்ணுவோம். இது மாதிரி எந்த ரூட் வழியா போனதோ அதே ரூட் வழியாக திரும்பி வரக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த பிராணிக்கு இருக்குது என்று பார்க்கும்போது தேனீக்கு இருப்பதாக கண்டறிந்து அந்த தேனியை வைத்துத்தான் இன்றைக்கு கன்னி வெடி பரிசோதனைக்கு வைக்கிறான். அது மிக அழகாக போய் இங்க கன்னி வெடி இருக்கிறது என்று கண்டறிஞ்சு அப்படி திரும்பி கரெக்டா சொல்லும். அப்படிப்பட்ட பயிற்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறோம் என்றால், இந்த தேனியை பற்றி இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறான். அது திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. நகுலு என்கிற, தேனினா அரபில நகுலு என்று சொல்வார்கள். நகுலு என்ற அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, தேனியை பார்த்து இறைவன் சொன்னதாக, தேனியே நீ மலைகளிலும்
நீ அந்த மரம் செடி கொடிகளிலும் செல்லு, அங்கே சென்று அந்த கனி வர்க்கங்களில் இருந்து சாப்பிடு, அதிலிருந்து தேனை சாப்பிட்டு அதிலிருந்து தேனை கொடு. அப்படி சென்று வருவதற்காக சரியான பாதையை ஏற்படுத்தி துல்லியமாக அதை அடைந்து கொள் என்ற ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதை தேடி சென்று உன்னுடைய கூட்டை அமைத்துக்கொள் என்று சொல்லப்படுகிற இந்த வாசகத்தை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதர் எப்படி சொல்லி இருப்பார்? இதுதான் இன்றைக்கு ஆச்சரியத்துக்கு மிக, எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் கூட்டுக்கு திரும்பி வரக்கூடிய தகுதியில் ஒரு தேனியை பார்த்து சொல்லப்படுகிறது. நீ மலைகளுக்கு போ, மரங்களுக்கு போ, உன் வழியை அமைத்துக்கொள், அந்த வழியை நோக்கி திரும்பி உன் கூட்டில் வசித்துக்கொள் என்று ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது என்றால் இது கண்டிப்பா முகமது தன்னுடைய சொந்த கூற்றா சொல்லி இருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது பெரிய ஒரு இறை சக்தியின் மூலமாகத்தான் இந்த தத்துவம் சொல்லித்தரப்படுகிறது என்பதெல்லாம் இந்த திருக்குரான் வசனங்கள், இந்த திருக்குரான் என்பது இறைவனுடைய வேதம் தான் என்பதை உண்மைப்படுத்தும் வசனங்களாக இது இருக்கின்றது. இது போன்று நீங்க நிறைய ஆய்வு செஞ்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா சகோதரர் வரவேற்கத்தக்க கருத்து சொன்னார். மற்ற பல வேதங்களையும் நான் ஆய்வு செய்து விட்டு இந்த திருக்குரானையும் ஆய்வு செய்து சரியானது எது என்று முடிவெடுக்கலாம்னு கேட்கிறார். அதான் நியாயம், அதான் கரெக்ட். அது மாதிரி நீங்க ஆய்வு செய்யுங்க. எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க அந்த புனித போர்ங்கிற வார்த்தை உண்மையாலுமே திருக்குறான்ல சொல்லி இருக்கா? அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சரி, அதாவது புனித போர் என்கிற பெயரால் இன்னைக்கு சில நாடுகள்ல ஏராளமான பிரச்சனைகள், இந்தியாவிலையும் சில இடங்கள்ல குண்டு வெடிப்புகள், அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். இதை இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறது, டெக்கான் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க, லஷ்கரி தொய்பா என்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது, ஜெய்ஷி முகமது என்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது. இது மாதிரியான சில இயக்கங்களை சொல்லி, அந்த இயக்கங்களின் பெயரும் அரபுல இருக்கும். அதில் பிடிபட்டவர்களும் ஷாஜஹானாகவும் சாதிக் பாட்சாவாகவும் அப்துல் காதராகவும் இருப்பார். அல்லது வெளிநாடுகள்ல பார்த்தால் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும், அல் கொய்தாவுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும். இன்னொரு பக்கத்துல பாலஸ்தீனத்துல காசா படையினருடைய தாக்குதல் என்றெல்லாம் சொல்லப்படுது. எங்கு நோக்கிலும் எங்க பதில் இந்த புனித போருங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த புனித போருடைய விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி மக்களிடத்தில் இப்படி பேசப்படுகிற மீடியாக்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்தியாவிலையும் சரி உலக அரங்கிலும் சரி ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு மார்க்கத்தை உள்ளவர்களும் அவர்கள் தங்களுடைய சக மதத்தினர்கள்ட்ட கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்களாகிய நாங்க இந்து சமுதாய மக்கள்கிட்டையும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள்கிட்டையும் நல்லிணக்கத்தோடு நாங்க பழகிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் இன்றைக்கு வரலாற்று உண்மையாக நிகழ்வுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வர்த்தகம் செய்யறதா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நமக்கு கொடுக்கல் வாங்கல் மிக சரியா போய்கிட்டு இருக்கிறது. நம்ம விட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே மிக சரியா போய்கிட்டு இருக்குது. ஒரு காம்பவுண்ட்ல கூட 10 வீடு இருந்தாலும் அதுல பல மதத்தவர்கள் இருக்கிறோம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு பேசிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். யார்கிட்டையும் எந்த விதமான மத வெறியோ எந்த விதமான குல வெறியோ இல்லாத அளவிற்கு நம்முடைய தன்மை போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து சில நேரங்களில் இந்த மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் சமுதாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மீடியா துறை ஒரு பக்கம் இருக்கிறது, பத்திரிகை துறை, இன்னொரு பக்கம் காவல்துறை இருக்கிறது, இன்னொரு பக்கம் நீதித்துறை இருக்கிறது, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் இந்த நீதித்துறையையும் காவல்துறையையும் பத்திரிகை துறையையும் தன் அரசியலுக்காக வேண்டி சில சமயங்களில் இந்துத்துவ பெயரை சொல்லி சில வன்முறை செயலில் ஈடுபடக்கூடியவர்களை இருட்டடிப்பு செய்கிறார்கள். சில சமயங்களில் அந்த உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வருகிறார்கள். சில சமயங்கள்ல முஸ்லிம்களுடைய பெயரை சொல்லி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பன போன்ற சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள். இது மாதிரியான வேலைகளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இன்னைக்கு நாட்டுல எங்க குண்டு வெடிச்சாலும் சரி உடனே அவர்கள் பிடிக்கக்கூடியது முஸ்லீம்களை, உடனே அவர்கள் பந்தோபஸ்து போடுவது கோயிலுக்கு பள்ளிவாசலுக்கு இல்ல. ஆனா இதுவும் வழிபாட்டுத்தலம் அதுவும் வழிபாட்டுத்தலம். போடுறதெல்லாம் எதுக்கு? கோயிலுக்கு இருக்கும், சர்ச்சுக்கு இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பள்ளிவாசலுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அது குண்டு வெடிப்பு நிகழ்த்தியது ஒரு முஸ்லீமாக இருப்பான் என்று சித்தரித்து விடுவார்கள்.
போலீஸ் என்ன செய்வாரு, பிடிச்சிட்டு போயிடுவாரு. அப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போகக்கூடிய வகையில எந்த அளவு இருக்குன்னா, ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து பர்சு காணோம்னு நின்று இருந்தாரு. அவரை சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி 1.5 மாசம் விசாரிச்சுக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு இல்ல, உன் பேர்ல குண்டு வச்சவன்னு சொல்லி பேர் எழுதிருவோம்னு சொல்லிதான் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. பத்திரிகைலாம் பிளாஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் பர்சு காணோம்னு சொல்லிதான் கடைசியில இவரை பிக் பாக்கெட் கேஸ்ல தான் போட்டு வெளியே அனுப்புனாங்க. ஏன்? முஸ்லீம், ஒரு பப்ளிசிட்டி. அப்ப ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு பேரை சொல்லி பப்ளிசிட்டி செய்தால் அரசியல்வாதிக்கு என்ன வரும் தெரியுமா? நாங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம், பாத்தீங்களா, இந்திய நாட்டை இது போன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளிடமிருந்து காத்து கொண்டிருக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தானுடைய ஊடுருவிலிருந்து உஷார் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அரசாங்கம் வந்து தன்னை ரொம்ப பாதுகாப்பு பெட்டகத்தை போன்று இருப்பது போல நடிப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அங்கங்க குண்டு வெடிக்கும் போது உடனே உள்துறை அமைச்சர் வந்து சொல்லிடுவாரு. உள்துறை அமைச்சர் சொல்றாரோ இல்லையோ, மீடியாவுக்கு எது மகிழ்ச்சி, ஏதோ 2 சமுதாயத்துக்குள்ள சண்டை வரல, ஒரு சமுதாயத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்தாலும் கூட அதை ஊதி பெருசாக்க முடியாது. மீடியா என்ன சொல்லுவான், இதுவரை இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்துக் கொண்டதா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். அவரு இதுவரைக்கும் யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள, அவர்கள் செய்யக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கேட்டுடுவாங்க இவங்களை கேள்வியை. அந்த அளவிற்கு மீடியாக்கள் என்ன பார்க்கணும், 10 எரியக்கூடிய அளவுல எண்ணெயை ஊத்தக்கூடிய வேலை மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கையில் எடுப்பார்கள். எப்படி பாருங்கள், அந்த மாலேகான் என்ற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல குண்டு வைத்தது வந்து ஒரு பிராக்யா சிங் என்கிற சாமியார் தான் என்பது இப்பொழுது அம்பலமாயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு எடுக்கிறாங்க. இந்த உண்மையை அரசாங்கம் தெரியாமல இருந்துச்சு. மத்திய அரசுக்கு அன்னைக்கே தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஏன் இது இன்னைக்கு இத்தனை நாளா இருட்டடிப்பு செய்திருந்தார்கள்? அன்றைக்கு அவர்களுக்கு இந்து சமுதாய மக்களிடத்துல ஓட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால அதை மறைச்சிட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஓட்டு தேவைப்படுது, அதனால உண்மையை உலகம் கொண்டு வராங்க. அப்ப இது போன்று இந்த அரசியலுக்காக வேண்டி இந்தியாவில் சில வெடிகுண்டு சம்பவங்களை வைப்பதும், அந்த சம்பவங்களை பின்னணியாக வைத்து முஸ்லிம்கள் மீது பழி போடுவதும், அதை பின்னணியாக வைத்து இந்து சமுதாயத்தை வந்து காரணம் காட்டி அதையும் எடுத்து காட்டுவதும், இந்து சமுதாயத்தில் சிலர் செய்திருப்பார்கள், அதை செய்தவர்களை தேவைக்கு ஏற்ப காட்டுவதும், தேவைக்கு ஏற்ப இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகையால குண்டு வெடிச்சது உத்தரகாண்ட் மாநிலத்துல இந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு சமீபத்தில் ஏற்பட்டது புத்தகையா குண்டு வெடிப்பு. இப்ப நிலைமை என்ன? புத்தகையாவில் குண்டு வைத்தது ஒரு சாமியார் தான் என்பது இப்பொழுது நிரூபணம் ஆகிறது. இப்ப விஷயத்தை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு பிடிபட்டது யாரு? சில முஸ்லிம் சகோதரர்களை பிடித்திருக்கிறார்கள். அப்ப என்ன, நாங்க இந்தியாவில் பாகிஸ்தான் ஊடுருவல் வர முடியாத அளவுக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இல்ல, அது இந்து சாமியார்களுடைய சூழ்ச்சி வேலை என்று சொல்லி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆனா இது எந்த பத்திரிகையிலும் வராது, இருட்டடி பண்ணிடுவாங்க. மீடியாக்கள் அப்படி போட்ட உடனே மறைச்சிட்டாங்க. அப்ப இந்த அளவிற்கு சில வேலைகளை செய்கிறார் என்றால் என்ன காரணம்னு கேட்டா, இந்த நாட்டில் எதை சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு வாங்கலாம், எதை வைத்து மக்களை ஏமாற்றலாம் என்பதை மிக துல்லியமாக அரசியல்வாதிகள் வைத்துக் கொண்டுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களையும் சமுதாயத்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த கலவரங்களையும் வன்கொடுமைகளையும் வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம். 2வது விஷயம், இப்போ தவறு எங்கு நடந்தாலும் அது தவறு தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் என்னன்னு கேட்டா, அது யாருடைய எந்த மதத்தை சார்ந்தவன் தவறு செய்கிறார் என்பதை பார்த்து அதற்கு ஒரு சாயம் பூசுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு செய்தி கூட சொன்னாங்க. அமெரிக்கால ஒருத்தன் நாயை வந்து சுட்டுட்டான். அமெரிக்கால தான் யார் வேணாலும் துப்பாக்கி வச்சிருக்கலாமே, சட்டம் அப்படி இருக்குது. நாயை சுட்டுட்டான். அதுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு பெண்ணை கடித்து கொதற முயற்சி செய்த ஒரு வெறி நாயை அமெரிக்க போர் வீரர் கொலை செய்தார். இந்த போரா நடந்துகிட்டு இருக்குது மெசேஜ். உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான், அது நான் வந்து அமெரிக்காரன் இல்ல வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு. உடனே ஒரு மனித நேயர் கொலை செய்தார் அப்படின்னு மெசேஜ் மீண்டு வருது. அவர் சொன்ன நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஒரு மெசேஜ், வாயில்லா ஒரு ஜீவனை ஒரு சமூக தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார், இஸ்லாமிய தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார். எது கொன்னது நாய, இன்சிடென்ட் 1. ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க சொன்ன பதில் 3. ஏன்னா அவனுடைய மதத்தை வைத்து பேரும் பட்டமும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த நிலையில் நம்ம நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி, ஒரு இந்து சகோதரன் ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டார் என்று பிடிபட்டால் அவன் ஏன் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் கற்பழிப்பு, அப்ப இந்து சமுதாய கற்பழிப்பை தூண்டுங்க அர்த்தமா? அதையே அந்த இந்து மதம்னு சொல்லி அதை கலக்கணும். ஒரு சுரேஷ் பிடிபட்டான், முடிச்சுக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் இந்த கற்பழிப்புல ஈடுபட்டார் சொன்னால் ஒரு டேவிட் இப்படி கற்பழித்தான் முடிச்சுட்டாங்க. எப்பன்னா ஒரு பெருசா எப்போன்னா ஒரு பாதிரியார் மாட்டிக்கிட்டா பிடிப்பாங்க. பாதிரியார் வந்து ஒரு 10 மாணவிகளை கற்பழிச்சிட்டாரு, அது மட்டும் வரும்போது கொஞ்சம் பட்டத்தோட வரும். ஆனால் அந்த கிறிஸ்துவத்துல ஒரு நபர் செய்யும் பொழுது அந்த நபரோட முடித்து விடுவார்கள். ஆனால் முஸ்லீம் மட்டும் ஒரு செஞ்சாருன்னு வைங்களேன்,
7 பெண்களின் வாழ்வை ஏமாற்றிய ஒரு முஸ்லிம் மைனர் அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. ஏன்? அதோட இந்த மார்க்கத்தை டேமேஜ் பண்ணணும். இந்த மீடியாக்களும் என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதன் செய்ததை தன் மதத்தோடு ஒப்பிடக்கூடிய வேலை செய்கிறார்கள். இந்த நாட்டுல எந்த உலகத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலும் உள்ள 4 பேர் இந்த நாசமான வேலை செய்யத்தான் செய்கிறார்கள். அதற்கு இந்த மதங்கள் பொறுப்பாகுமா, இந்த மார்க்கங்கள் பொறுப்பாகுமான்னு கேட்டா ஒரு காலத்துக்கு பொறுப்பாக. புத்தர்கள் கூட தீவிரவாதிகளுக்கு தான் செய்யறாங்க. புத்த தீவிரவாதிகள் இல்லையா, இருக்கதான் செய்யறாங்க. அவர்கள் பல இலங்கையில நீங்க பள்ளிவாசல இடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுபல சேனா என்று சில அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புத்த தீவிரவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி சீக்கிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துல நக்சலைட் என்று ஒரு சமுதாயம் இருக்குதான் செய்தால் தீவிரவாத செயல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள்ல சில பேர் இப்படி சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்களா, இஸ்லாம் அதற்கு வழிவகை செய்கிறார் என்றால் ஒருபோதும் கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளை அந்த பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இந்த இந்தியாவில மேல காஷ்மீர்லயும் பஞ்சாப்லயும் அந்த மாதிரி இடங்களை சில வன்முறை செயலை ஈடுபடுத்தி நாட்டை தன்வசம் திசை திருப்பக்கூடிய சில உள்வேலையை செய்யறாங்க. அவன் பாகிஸ்தான் செய்யறான். பாகிஸ்தான்காரன் செய்யறதுக்கு இஸ்லாமியன் எப்படி சம்பந்தமாவா? இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் பாகிஸ்தானுடைய பினாமி என்று சொல்வது எந்த வகையில நியாயம்? முதல்ல நாங்க பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். இது எங்களுடைய மண்ணாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு நாடு ஒன்றாக இருந்தது, ஏன் பிரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல நாங்க வாழ்றோம், நாங்க இருக்கிறோம், நாங்க இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறோம். போராடின நாங்க தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரலா இருக்கிறோம் போது எங்களுடைய மண்ணாக இருக்க விருப்பப்படுகிற பொழுது எங்களை கொண்டு போய் பாகிஸ்தான்ல சேர்க்கிறது எந்த வகையில நியாயம் என்று நம்மளுடைய பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்திய நாட்டில் இந்தியா இந்துக்களுக்கே என்ற சித்தாந்தத்தை ஒரு சில பேர் இந்து சமுதாய மக்களிடத்திலிருந்து அந்த நச்சு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில பேர் இஸ்லாத்தை தவறாக புரிந்ததன் மூலமாக சகோதரர் கேட்கிற மாதிரி புனித போர் என்ற ஒரு தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட சில விளைவுகளாலும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று நம்ம சொல்லிக் கொள்கிறோம், நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு 1995 2013 வரைக்கும் நடந்திருக்குதுங்க. அந்த 28க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 3 குண்டுவெடிப்புகள் மட்டும்தான் முஸ்லிம்கள் சிலர் செய்திருக்கிறார்கள் என்ற துல்லியமான தகவல்கள் வெளிவந்திருக்கிறதே தவிர மீதமுள்ள 25 குண்டுவெடிப்புகளுக்கும் அது முஸ்லிம்கள் இல்லை என்ற பதிலைத்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் துல்லியமான ஆதாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த 28 குண்டுவெடிப்புகளுக்கு மேல் அதை நிகழ்த்தியவர்கள் யார் மீது போடப்பட்டிருக்கிற பழி என்றால் இஸ்லாமியர்கள் மேல. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்துல நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு சில இளைஞர்கள், அதாவது இந்த உலக அளவுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா புனித போர் என்ற இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஒரு கடமையை தவறாக விளங்கியதன் மூலமாக சில காரியத்தில் ஈடுபடலாமே என்று உணர்ச்சிக்கு பலியாகி கொண்டு செல்கிறார்கள். யாருன்னு கேட்டா இஸ்லாத்துல புனித போர் என்ற ஒரு டாபிக் இருக்குதா, அந்த சித்தாந்தம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்பதை விளங்காதவர்கள். ஏன்னா இஸ்லாத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டா இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய கருத்துக்களை சொல்கிற மார்க்கம் மட்டும் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு உடைமை பாதுகாக்கப்பட்டு அவனுடைய குடும்பம் உயிர் கவசத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது. இப்ப இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு நாட்டின் தலைவராக இருந்தால், ஒரு ஆட்சி தலைவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமைகளை சொல்கிறது. பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளை பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்கிற அளவுல, குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிற அளவுல, ஒரு வணிகத்துல ஒரு வர்த்தகத்துல கடன் கொடுப்பவரும் கடன் வாங்குபவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்றதோட மனித குலத்திற்கு என்னெல்லாம் இந்த மனிதன் சந்திக்கிறானோ அனைத்தையும் சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒரு ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இறைவன் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், ஆட்சியாளர்களுக்கும் நல்ல விஷயங்கள்ல கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நீங்களே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஆட்சியை முறியடிக்கும் வகையில் ஒருவன் போர் செய்ய வருவானேயானால் அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதிரிகள் வந்தால், உங்களை எதிர்த்து வந்தால் அவனோடு போரிடுங்கள், அவனை வெட்டுங்கள். அப்படி போர்க்களத்தில் அவன் சரணடைந்து விட்டால் அவனை கொலை செய்து விடாதீர்கள், அவனை அழைத்து வந்து விடுங்கள். அவன் பின்வாங்கி ஓடிவிட்டால் அவனை தேடி சென்று கொலை செய்யாதீர்கள், விட்டு விடுங்கள். அவர்களில் பெண்களை கொன்று விடாதீர்கள், சிறுவர்களை கொன்று விடாதீர்கள், அவருடைய குள கரைகளை நீர்நிலைகளை நாசமாக்கி விடாதீர்கள் என்றெல்லாம் போர் தர்மங்களை இஸ்லாம் சொல்லுது.
ஒரு நாட்டவர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா போர் நடப்பது என்பது ஒரு இயல்பு. இப்ப போர் தர்மம் என்பது ஒரு நாட்டுல கண்டிப்பா பேணப்பட வேண்டும். போர் தர்மம் இல்லைன்னா நாடு உருப்படியா இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இந்திய நாட்டுல காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த பிரச்சனைக்கு இந்தியா ராணுவம் சரியான பதிலடி கொடுங்கன்னு பிரதமர் சொல்றாருன்னு சொன்னா இதை தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது பிரதமரை. இப்பதான் உண்மையான இந்தியர்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா வாய் வச்சு பேசுறாரு, தைரியமா சொல்றாரு, கரெக்ட் அப்படின்னு நம்ம அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். இப்படி சொல்லக்கூடிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சில நச்சுக்கிருமிகளாக இருக்கிற சில உயிர்கள் நசுக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் சந்தித்தால் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறோம். போர்க்களத்தை சந்திக்கும் போது பாருங்க, நீங்க எல்லாம் சமாதான பேர்வழிகள், எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு சொல்றதா புத்திசாலித்தனம்? உங்களை யார் எதிர்த்து போரிடுகிறார்களோ, யார் உங்களை ஊரை விட்டு விரட்டுகிறார்களோ, போர்க்களத்திற்கு தயாராகி விட்டார்களோ அவர்களை போர்க்களத்தில் சந்தித்தால் இப்பொழுது நீங்கள் அதற்கு பதிலடி கொடுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதே தவிர அந்த பதிலடியை கொண்டு மக்கள் இங்கேயா செய்யறது, இங்க செய்யறது நமக்குள்ள போரா நடக்குது, நமக்குள்ள சண்டையா நடந்துகிட்டு இருக்குது, நமக்குள்ள சமாதானம் நல்ல ஒரு உணவு இருக்கும் போது நமக்கு என்ன போர்? போர் என்பது ஒரு ஆட்சி செய்யணும், ஒரு அதிகாரி செய்யணும். ஒரு அதிகாரி ஒரு ராணுவத்தை வச்சு செய்வாரு, பல படை திரட்டி பல படை பலங்களோடு செய்யறதா போரே தவிர இவர்கள் செய்வது போரே கிடையாது என்பதையும் நம்ம புரிந்து கொண்டால், இஸ்லாத்துல ஒரு சில இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு சில தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற எந்த விதமான கசப்புணர்வு வராது. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல இப்போ அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் இந்த பிரச்சனையை பாக்குறது, இவங்க புனித போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோமா அமெரிக்கா செய்யறது தப்பு, ஆப்கானிஸ்தான் செய்யறது தப்பு? ஒசாமா பின் லாடன் என்ற இஸ்லாத்தினுடைய பிரதிநிதியா? அவரும் இந்த நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை பிடிக்கிறாரு. அவர் சண்டை பிடிச்சு மடிந்தாரு. அமெரிக்கா ஒபாமா செய்யக்கூடியது பெரிய தியாகமா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வளத்தை சேகரிப்பதற்காகவும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் எந்த நாடு கிடைச்சாலும் அழிக்கிறது அவங்களுடைய வேலை. பயங்கரவாத செயல்களை அவங்க பெரிய அளவுல செய்யறாங்க, ஆப்கானிஸ்தான் சின்ன அளவுல செய்யுது, அவ்வளவுதானே தவிர இவர்கள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாக்குனாங்க, அங்க நல்ல நல்ல இயற்கை வளங்கள் இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது. அது ஈராக்ல தாக்குனாங்க, எண்ணெய் வளம் இருக்கிறது. ஈரான்ல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல அரபு வளைகுடா நாடுகள்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்று மேப்லே கிடையாது, ஒரு நாட்டை உற்பத்தி பண்ணாங்க. அதை வைத்து பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளையும் ஊடுருவி ஜப்பான்ல அந்த ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் நாசமாக்கி இன்று வரைக்கும் பிறக்கிற குழந்தை ஊனப்பிறவிகளாக பிறந்து கொண்டிருக்கிற அளவிற்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு உலக பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா தன் நாட்டின் வளத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அது ஒரு வகையான ஒரு எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கு பதிலடி கொடுக்கறங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான் செய்யும் பொழுது, ஆப்கானிஸ்தான் இருக்கிற இந்த ஒசாமாவும் ஒரு காலத்தில் அமெரிக்காவோடு இருந்தது தானே. அப்ப இவர்கள் செய்வதெல்லாம் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இருக்கான? இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. இவர்கள் செய்வதும் பயங்கரவாதம், ஒசாமா பின் லாடன் செய்ததும் பயங்கரவாதம். அப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு இவர்கள் அதை சொல்லி சில இளைஞர்களை மூளை செலவு செய்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகிறார்கள் தவிர இஸ்லாத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தன்னுடைய எல்லை பாதுகாப்புக்காக, தன் பகுதிகளை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் புனித போர் ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் இது போன்ற அந்த மாற்று கருத்துகள் குழப்பங்களுக்கு இடம் வகை செய்யாம நம்ம காத்துக்கொள்ளலாம். இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லா அளவும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.